நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நான் வந்து உங்களுக்கு பஞ்சபூதத்தலோட வரலாறையும் சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இல்லையா. பஞ்சபூதலம் என்ன சொல்லியிருக்கிறேன்? நிலத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பூமிநாதேஸ்வர் ஏகாம்பரேஸ்வரர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவர் வரலாறு சிறப்பையும். அதுக்கப்புறம் நீருக்கு ஆதாரமாக இருக்கிற ஜம்புகேஸ்வரரை பற்றி வரலாறு சிறப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னாக்கா நெருப்புக்கு ஆதாரமாக இருக்கிற திரு அண்ணாமலை ஈஸ்வரர் வரலாறு சிறப்பு நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற தில்லை நடராஜருடைய வரலாறு சிறப்பு தான் உங்களுக்கு இப்போ வழங்க போகிறேன். சரிங்களா? இந்த தில்லை நடராஜர் கோவில் வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான கோயில் சொல்கிறாங்க. மிகவும் பழமையான கோயில். இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் எதை வச்சு கணிக்கிறாங்கனாக்கா சிந்து சமவெளி நாகரிகம், அங்கே தான் மனுஷன் முதல் குடியேறினான்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு 3 உருவம் பொய்த்த ஒரு தவக்கோலத்தில் உருவத்தை மக்கள் வணங்கி வந்திருக்கிறாங்க. அந்த உருவத்தை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா காட்டு விலங்குகளாக அவர் பாதுகாப்பு அரணா நிற்குது. அப்போது சிவபெருமான 3 முகமாக இருந்தால் அப்போவே மக்கள் வந்து வணங்கியிருக்கிறாங்க. இது பேர் வந்து பஞ்சமுத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமுத்திரை தான் வந்து அந்த காலத்துலேருந்து வணங்கிட்டு வந்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் சிலையில் வந்து நடராஜர் செஞ்ச 5 தொழிலை வந்து நமக்கு குறிப்பிடுறாங்க. என்னென்ன செஞ்சார் நடராஜர்? சிவபெருமான் என்ன தொழில் செய்யார் தெரியுமா? நடராஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் வந்து தன்னுடைய வலது கையில் வந்து ஒரு உடுக்கை வச்சுருப்பார். அந்த உடுக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா படைக்கும் ஆற்றலை செய்யும் தொழில், படைக்கும் தொழில் செய்கிறதில்லை, அதை குறிக்கிறது தொழில். இன்னொன்று இடக்கையில் இருக்கிற அது வந்து நெருப்பு இருக்குது, அழிக்கும் ஆற்றலை நமக்கு உணர்த்துது. 3வது வலது கை உள்புறத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும் ஆற்றலை வந்து செய்கிற தொழிலை வந்து நமக்கு உணர்த்துது. 4வது இடப்புறத்தில் கை வந்து உள்புறமானது வந்து கொடுக்கறது மறைக்கிறது விதத்தை நமக்கு உணர்த்துற தொழில். 5வது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலை தூக்கிட்டு சிவபெருமான் ஆடுவார் இல்லையா, அது வந்து ஆணவத்தை அழிக்கிறத நமக்கு உணர்த்துது. சரிங்களா? இதுதான் நடராஜர் செஞ்சுற 5 தொழில் சொல்கிறாங்க. இந்த நடராஜரை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தில்லை நடராஜர், ஆடும் கூத்தர் சொல்கிறாங்க. அங்கே மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா திருமூலநாதர், பொன்னம்பலநாதர் நம்மளை அழைக்கிறாங்க. அங்கே அம்மையார் பேர் பார்த்தீங்கன்னா சிவகாம சுந்தரி. இங்கே தான் சிவபெருமானுக்கும் சக்திக்கு சிவபெருமான் இப்போ யார் பெரியவங்கன்னு போட்டி வரும்போது சிவபெருமான் ஆனந்த தாண்டவான்னார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா திருமாலுக்கும் நந்தனாருக்கும் ஆருத்த தரிசனம் கொடுத்த இடமும் இதுதான். சரிங்களா? சரி, சிவம்னா என்னன்னா, சிவம்னா வந்து முழுமையானதுன்னு பொருள். நமக்கு சிவபெருமான் சிவம் சொல்கிறோம், சிவபெருமான் சொல்கிறோம், அது சிவபெருமானுக்கு அர்த்தம் என்ன? சிவம்னா முழுமையானதுன்னு பொருள். அவர் பார்த்தீங்கன்னா முதல்வன், ஈஞ்சடையன், அந்தணன், காரி உண்ட கடவுள், ஆலமர கடவுள் என்னெல்லாம் மக்கள் அழைக்கிறாங்க. அவர் யோக நிலையிலே இருக்கிறதால அவர் யோகின்னு சொல்கிறாங்க. சிவன் வந்து அஷ்டம சித்தியில் சிறந்தவர்கள் அவர் சித்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுடுகாட்டில் பேய்கள் ஆடி பாடுறாரு இல்லையா, அதனால் வந்து அவரை பித்தனும் சிவபெருமானும் அழைக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அவர் வந்து மக்கள் அழைக்கிற பெயர்களில் இதுவும் ஒன்று. அப்புறம் இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா தக்ஷன் வந்து தன் யாகத்தால் வந்து அழகான பெண் பார்வதியை மகளை பெறுறான். அந்த பார்வதி மகளை வந்து சிவபெருமான் தட்சனுடைய அனுமதியின்றி அவரை திருமணம் பண்ணிக்கிறார். சிவபெருமான் வந்து பார்வதி திருமணம் பண்ணிக்கிறதால வந்து இவருக்கு தட்சனுக்கு பிடிக்கல. அதனால் செம கோவத்தில் ஆகிட்டு சிவபெருமான் மதிக்கிறதே இல்லை. அதனால வந்து ஒரு யாகத்தை ஒன்று நடத்துகிறார். அந்த யாகத்துக்கு வந்து முதன்மையான யார்? சிவபெருமான் அழைக்கணும்ல, அழைக்க மறுக்கிறாரு. வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த யாகத்தை நடத்துகிறாரு. இதை கேள்விப்பட்ட பார்வதி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட உரையாடுறாங்க. இது மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு, அந்த யாகத்தை நான் போயிட்டு வரேன்றேன். சிவபெருமான் சொல்கிறாங்க, இல்லை நீ அந்த யாகத்துக்கு போக வேணான்னு. இல்லை அந்த யாகத்தை போயே ஆகணும்
அந்த யாகத்துக்கு போயிட்டு அழைக்க உங்களை கூப்பிடவே இல்லையா? போய் நான் கேட்டு அவர் கேட்டு உங்களை அழைக்க சொல்லி நான் சொல்றதுக்காக நான் போறேன்னு சொல்றாங்க. நீ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு, என்ன கூப்பிட மாட்டாரு. அதனால நீ போக தேவன்றாரு. இதெல்லாம் இவங்க 2 பேரும் ஒரு வாக்குவாதம் ஆகி, பார்வதி என்ன பண்றாங்க, சிவபெருமான் வார்த்தையை மீறி தக்ஷிணி யாகத்துக்கு வராங்க. தக்ஷிணி யாகத்துக்கு வந்து தக்ஷிணிட்ட முறையிடுறாங்க. ஏன் தன் கணவரை கூப்பிடலன்னு முறையிடும்போது, தக்ஷிணி அதை மதிக்காத அவர் மாட்டு யாகம் நடத்துறாரு. அதனால் இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் சொல்ல கேட்காத வந்துட்டு எங்கே போகிறது திக்கு தவிக்கிறாங்க. பார்வை தவிச்சு என்ன பண்ணுறாங்க, தக்ஷனுடைய யாக குண்டத்திலே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி தன் தலையிலேருந்து வீரபத்ரனை அனுப்பிச்சு அந்த ஏகத்தை அழிக்க சொல்லிட்டு அந்த ஏகத்துக்கு எல்லாரையும் கொல்ல சொல்கிறார் சிவபெருமான். அப்புறம் மகா காளி உருவாக்கி அவங்களையும் அனுப்புகிறாரு அந்த யாகத்தை எல்லாத்தையும் கொல்றதுக்கு. இப்படி கொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் பொறுத்த எரிஞ்ச நிலையில் இருக்கிற சதி, அதாவது பார்வையை தூக்கிட்டு அவர் மாட்டு உலக சுத்த போயிடுறாரு. சும்மா பித்து பிடிச்ச மாதிரி அவங்க செத்து ஏரியா பாதி எரிஞ்சு கறிக்கட்டையாக இருக்குல்ல, அது உடம்பு வச்சுன்னு அலையிறாரு. இவர் அலையும் போது படைக்கும் மாட்டில் இந்த சிவபெருமான் போயிட்டாரு. உலகம் என்ன ஆகுது, உயிர் என்ன ஆகுறது? அதில் திருமால் என்ன பண்ணுறாரு, சக்கரத்தை எடுத்து பார்வதி உடம்பு வந்து 21 துண்டில் கூறு போட்டு கீழே போட்டுறாரு. அதுதான் 21 சக்தி விட நம்ம கூட அணைகிட்டு வரோம். இப்படி பல பல வரலாற்று கொண்ட கோயில் தான் சிவபெருமான் தலம், ஈசன் தலம். அதில் இந்த சிவபெருமானுடைய நடராஜர் கோயில் மிகவும் பழமையானது. நம்ம மனிதர் பிறந்ததுக்கான பிறப்புக்கான சொல்கிறோம் இல்லையா, நம்ம எத்தனை நரம்பு இருக்குது, எத்தனை துவாரங்கள் இருக்குது, இதெல்லாம் உணர்த்து மனிதரோட வாழ்க்கை தத்துவங்கள்லாம் அடங்கிய கோயில் தான் இந்த நடராஜர் கோயில். அதில் பக்கத்தில் சிதம்பரம், கடலூர் பக்கத்தில் இருக்கிறது தான் சிதம்பரம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இருக்கிற அந்த தில்லை நடராஜர் கோயில் ஒரு வடகரை கோயில், காவிரிக்கரை ஓரமாக இருக்கும். அதனால் வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு சிவபெருமானை பார்த்து ஈசனல் பெற்று முக்தி அடைங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.